அனாமிக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை பார்க்குறது கொஞ்சம் கூட யாருக்குமே பிடிக்கல. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. அந்த வீட்லேருந்து எங்க விஜய பிரிச்சுட்டு போகணும். தனியா ஒரு குடும்பம் நடத்தணும். அவன தனியா இந்த வீட்ட விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எங்க அனாமிகாவோட ஒரு வேலையாவும் இருக்கு. அதுக்கான வேலைகள தான் இங்க பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்காக எங்க மகாவ கஷ்டப்படுத்துறதும், ஐஸ்வர்யாவ கஷ்டப்படுத்துறதுன்னு இப்படி ஏதாவது ஒரு வேலையில வந்து சிக்கிக்கிறாங்க. இப்போ இந்த பூஜையில அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி, அதுவும் பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி அவங்கள அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வச்சிடுறாங்க. ஆனாலும் கடைசியில பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகலைன்னு எங்க மகா தெரிஞ்சுக்கிட்டாலும், யார் நமக்கு பொய்யான ஒரு ஃபோன் பண்ணதுன்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இங்க காயத்ரி திட்டுறாங்க. இது எல்லாம் வேணும்னே இவ பண்ண வேலையா இருக்கணும். இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பா. அதுவும் இவ இல்லைன்னா இந்த பூஜையே நடக்காதுன்னு நினைச்சிருப்பா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி காயத்ரி திட்டுறாங்க. தேவையில்லாம எதுவுமே பேசாதீங்க. எனக்கு வந்த ஃபோன் கால் யாரு என்னன்னே தெரியல. அவங்க சொன்னத வச்சு தானே நானே பிரபாவ பார்க்க போனேன். அப்படி பிரபான்னு அதுவும் என் தங்கச்சின்னு தெரிஞ்சு இவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க யாரோ தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். வேணும்னே இத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்க மகா சொல்றது தான் உண்மை. முதல்ல அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்க வந்துட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் அனாமிகாவுடைய முகம் மாறுது. அனாமிகா ரொம்பவே ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாம் இவளுடைய வேலையா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கடைசியில பார்த்தா அனாமிகா விஜய் கூட கடைசி வரையும் வாழ போறது கிடையாது. அனாமிகா இங்க விஜய் விட்டு பிரிஞ்சு தான் போக போறாங்க. கடைசியில பிரபாவும் விஜயும் மட்டும்தான் ஒண்ணு சேரவும் போறாங்க. இதுதான் இங்க லைஃப்ல நடக்கவும் போகுது. அதுக்கு இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனாமிகாவில் வரப்போக இங்க விஜயும் அனாமிகாவை வெறுத்து ஒதுக்கவும் போறாங்க. இப்படி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை உறுதி பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல இங்க வந்து மகாவும் வந்துட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க சூர்யா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாரே, அந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே நினைச்சு அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்கள தேடி அலையுறாங்க. இவங்க வந்து அந்த ஆஃபீஸ் மூலமாகவும் அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அதனால அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவங்க ஒரு இடத்துல போக இவங்க வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. மகா ச்சே, இந்த இடத்துல இப்போ இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே, இவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். நம்மளுடைய டவுட்டும் கிளியராக இருக்கும். இப்போ சூர்யாவையும் நம்ம கேட்க முடியாது நேரா. இந்த பொண்ணையாவது பார்த்துருக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியலை நினச்சிட்டு அங்கே நடு தெருவில் நின்றுட்டு இருக்காங்க மகா. அப்பதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா தெருவில் அனாமிகா ஒவ்வொரு வீடா போயிட்டு வரதா பார்க்குறாங்க. இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா, எதுக்காக இப்படி அலையிறாங்கன்னு தெரியலையே. பக்கத்தில் விஜய் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை விஜய், அனாமிக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அனாமிகா அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அனாமிகா அம்மா அப்பாவை பார்க்க போயிருக்காங்களா, இங்கேயில நின்றுட்டு இருக்காங்கன்னு நினச்சி சரி விஜய் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. எதுக்கு பொய் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறாங்க. போகிறவங்க கிட்ட அந்த நேராக அந்த வீட்டில் போயிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி மகா கேட்க, அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மகாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. யாருக்கு என்னன்னு சொன்னாங்களான்னு கேட்க, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்குமா இப்போதான் மேரேஜ் ஆயிருக்குன்னு வேற சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாளையில எப்படியும் நாங்கள் இங்கே வந்துடுவோம், அதுக்கான ஏற்பாடை நாங்கள் இப்போயே பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்ச நாள் ஆனால் பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகா அதிர்ந்து போக அடுத்த வீட்டுக்கு போய் இங்கே அனாமிகா நிற்கிறதுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி போய் மகா நிற்கிறாங்க. மகாவை பார்த்த அதிர்ச்சியில் அனாமிகா உறைஞ்சு போய் நிற்க, என்ன பண்ணிட்டு இருக்க அனாமிகான்னு கேட்க, அனாமிகாவுக்கு வாய் பாய்ச்சி பேசுறது எதுவுமே வரல. உடனே வந்துட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. எங்க மகாவும் அனாமிகா பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி எல்லாம் முன்னாடி கேட்க, இப்ப எதுக்கு நீ அனாமிகாவை தேவையில்லாம எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அவளும் நீயும் ஒன்னான்னு சொல்ல, அவங்களும் நானும் ஒன்றும் இல்லைதான், ஆனா அவங்க பண்ண வேலையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாட்ட சொல்றாங்க. தாத்தா, இன்னைக்கு அனாமிகா என்ன பண்ணாங்க தெரியுமா, வீடு தேடிட்டு இருக்காங்க. இவங்களும் விஜயும் தனி குடுத்தனம் போறதுக்காக வீடு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க காயத்ரி அதிர்ந்து போய், என்ன அனாமிகா, எங்க மகா சொல்றது உண்மையானு சொல்லி கேட்க, இங்க எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு எங்க மகா சொல்றாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க, அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி அவங்களால உண்மையை சொல்ல முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்பவே நினைச்சேன், இந்த அனாமிகா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியறா, நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சு சந்தேகப்பட்டேன்னு ஐஸ்வர்யா சொல்ல, இங்க சித்ரா தேவி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, அனாமிகாவால இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
உடனே அனாமிகா, போதும் எல்லாரும் நிறுத்துங்க. ஆமா, நான் வீடு தேடினேன். விஜய் நானும் தனியா தான் போக போறோம்னு சொல்ல, என்ன அனாமிகா இதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே ஒரு முடிவு பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இங்க அனாமிகாவும் சொல்றாங்க, இல்ல விஜய், இதுக்கப்புறம் இந்த வீட்ல, அதுவும் இவங்கெல்லாம் இருக்கிற வீட்ல நீயும் நானும் இருந்தா சந்தோஷமா வாழ முடியாது. நம்ம தனியா போனா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல அனாமிகா. இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், இந்த குடும்பத்தோட ஒத்துமையா வாழணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் சொல்ல வர? கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அதானே அப்படின்னு கேக்குறாங்க அனாமிகாவும். அது இல்ல அனாமிகா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுன்னு சொல்ல, போதும் நிறுத்து விஜய், இனிமே நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா பாட்டிகிட்ட போறாங்க. ப்ளீஸ் தாத்தா பாட்டி, எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல எங்களால சந்தோஷமா வாழ முடியாது. மகாவும் ஐஸ்வர்யாவும் இருக்கிற வீட்ல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, இன்னொரு தடவை என் அண்ணிங்களை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்னு எங்க விஜய் கோவப்படுறாங்க. இதுக்காக தான் விஜய், இதுக்காக மட்டும்தான் நம்ம 2 பேருமே சந்தோஷமா வாழ முடியாம இந்த வீட்ல இருந்துகிட்டு இருக்கோம். பேசாம நம்ம தனியா போயிடுவோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க சூர்யாவை அதிர்ச்சியாய் நின்னுட்டு இருக்க, இங்க பாருங்கங்க என்ன பேசுறா பாருங்கங்க, நீங்களே சொல்லுங்கங்கன்னு சொல்றாங்க எங்க மகா சூர்யா கிட்ட. உடனே சூர்யா சொல்றாங்க, விடு மகா, அவன் நினைக்கிற மாதிரி அவங்க தனியா போகட்டும், இதுல என்ன இருக்குன்னு சொல்ல, என்ன சூர்யா நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அப்போ என் பையன் இந்த வீட்டை விட்டு போனா சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கியா? அந்த சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கலாம் நினைக்கிறியான்னு காயத்ரி கேக்குறாங்க. அதுக்கு சித்ரா தேவியும், அதுதானே அவனோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க என்னைய பத்தி இவ்வளவு நாள புரிஞ்சு வச்சுக்கிட்டது என்னன்றது இப்போ நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. நீங்க என்னனாலும் பேசிக்கோங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும்னு சொல்லிட்டு எங்க அனாமிகா பத்தின ஒரு விஷயத்த சொல்றாங்க. அனாமிகா அன்னைக்கு யார் மூலமாவோ தான் ஃபோன் பண்ணி பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லியிருக்கா. ஏன்னா அந்த பூஜையில ஐஸ்வர்யாவும் மகாவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துல இருந்தா குடும்பம் ரெண்டா தானே போகும். அதை தான் அந்த வேலையை தானே இப்போ பார்த்துட்டு இருக்கா. இப்போ பிரிஞ்சு போறது நம்ம விஜயும் அனாமிகா மட்டுமா இருக்கும். ஆனா அதுவே அனாமிகா இந்த வீட்ல இருந்தா ஒவ்வொருத்தவங்களும் பிரிஞ்சு தனித்தனியா போக வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, இங்க தாத்தா சொல்றாங்க, யாரும் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. எங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்காமான்னு சொல்ல, ஆமா தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தான் காயத்ரி, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பார்த்து நிதானமா எடுக்கணுங்கிறது. இதுவே இந்த இடத்துல பிரபா இருந்திருந்தா இந்த குடும்பம் உடைஞ்சிருக்குமா? அக்கா தங்கச்சின்னு 3 பேரும் ஒத்துமையா இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க நடந்துகிற விதத்துலேருந்து தெரியுதே அப்படின்னு சொல்ல, எங்க காயத்ரி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதே நேரம் விஜயும் எங்க அனாமிகா கிட்ட சொல்றாங்க, நீ தலைகீழா நின்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் வர போறது கிடையாது. உன் கூட ஏன் கூட உனக்கு வாழணும்னு விருப்பம் இருந்தா இந்த வீட்டுல வாழ்றதுக்கான வழியை பாரு. ஒருவேளை என் கூட உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா நீ போய்கிட்டே இரு அனாமிகான்னு சொல்ல, அனாமிகா அதை கேட்டு அதிர்ந்து போறாங்க. என்ன விஜய் சொல்ற? நம்ம பிரியறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமான்னு சொல்ல, அப்போ இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியான்னு எங்க விஜய் கேக்குறாங்க. விஜய் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாம அனாமிகா தலை குனிஞ்சு நிக்க, இங்க மகா சொல்றாங்க, என்னாலையும் ஐஸ்வர்யாலையும் உனக்கு எந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேசாம நிக்க, இப்பன்னு இல்லை எப்பொழுதுமே வராது. அப்படி இருக்கிறப்போ உனக்கு ஏன் இந்த எண்ணம்? நீ செய்யறத பார்த்தா எங்களை காரணம் காட்டிட்டு தான் நீ வெளியில போறியே தவிர மற்றபடி உன்னுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இதுவா மட்டும்தான் இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை பத்தின யோசனைகள் இருந்ததுனால தான் நீ இதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு தாத்தா பாட்டி காயத்ரின்னு எல்லாரும் அதிர்ந்து போகும். காயத்ரி எங்க அனாமிகாவுக்காக சப்போர்ட் பண்ணதை நினைச்சு ரொம்ப வருந்தி போய் நிக்கிறாங்க. இங்க மகா கிட்ட வராங்க, என்ன மன்னிச்சிரு மகான்னு சொல்றாங்க. நான் உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல சின்னத்தை, நான் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு சொல்ல, இப்பனாலும் மகாவை பத்தி புரிஞ்சுக்கோங்க. மகா எப்படிப்பட்டவ, அனாமிகா எப்படிப்பட்டவங்கன்னு இப்பனாலும் தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்ல, இங்க அனாமிகா எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டே இருக்காங்க. இங்க பாரு அனாமிகா, உன்னோட அப்பாவுடைய 2 கோடி கடனை அடைச்சதே நான் தான், அதுவும் மகா சொன்னதுனால தான் சொல்ல, எங்க அனாமிகாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா சொல்றேன்னு எங்க தாத்தாவும் கேட்குறாங்க, காயத்ரியும் கேட்குறாங்க. ஆமா சித்தி, எங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் கடன்காரர்கள் எங்க அப்பாவோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கல்யாணமே நடக்காதுன்ற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எங்க மகா பார்த்துட்டு வந்து என்கிட்ட தனியா கூப்பிட்டு சொன்னதுனால தான், அந்த 2 கோடி கடனை நான் கொடுத்ததுனால தான் இப்போ இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு சொல்ல, இதை கேட்ட எங்க காயத்ரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் தலைகுனிவாகவும் இருக்கு. மகாவோட நல்ல எண்ணத்தை அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்ன அனாமிகா எங்க அண்ணியை பத்தி நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு பரிகாரமும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணமே எங்க அண்ணி தான் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட அனாமிகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் இங்க எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க எங்க அனாமிகாவோட பித்தலாட்டத்தையும் தில்லுமுள்ளுத்தனத்தையும் எல்லா குடும்பத்து முன்னாடியும் வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க மகா. இப்பனாலும் அனாமிகா திருந்துவாங்களான்னு தெரியல. ஆனா விஜயோட வாழ்க்கை கண்டிப்பா பிரபாவோட தான் நடக்க போகுது. அனாமிகாவோட எண்ணத்தை புரிஞ்சு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க கண்டிப்பா பெரியதான் போறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது பிரபா மட்டும்தான். அதுக்கு இடையில பிரபாவை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கும் கொண்டு வரத்தான் போறாங்க எங்க மகாவும் ஐஸ்வர்யாவும். இதுக்கு சூர்யாவும் உறுதுணையா இருக்க போறாங்க.